இங்க பாத்தீங்கன்னா இந்த பையன் அவனோட மனைவியை பார்த்து சொல்றான், ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம பிடிக்காத வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குது, உன்னோட முறை மாமனை திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பி அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து சொல்றான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா எதுவுமே பேச முடியாத நிலைமையில நின்று கேட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட முறை மாமனும் வரான். உடனே இந்த பையன் கிட்ட போயிட்டு அந்த பையனை பார்த்து கேட்கிறான், நீ எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா, நாங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னும் வாழ்க்கையவே ஆரம்பிக்கல, ஏன்னா இந்த திருமணத்துல எங்களுக்கு இஷ்டம் இல்ல, அதனால இந்த பொண்ணை நீ திருமணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பையனை பார்த்து கேட்கிறான். இதை கேட்ட அந்த பையனும் இந்த பையனை பார்த்து, உனக்கு என்ன லூஸ், அவ காலேஜ்ல படிக்கிறதுல இருந்து உன்னதான் லவ் பண்ணிக்கிருந்தா அது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த பையனை பார்த்து எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த பையனை இல்ல இன்னைக்கு சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு, இதுக்கப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எது வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அதுக்கப்புறமா இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட காலேஜ்ல படிக்கும் போதே இந்த பையனை லவ் பண்ண விஷயம் உண்மைதான் அப்படின்னு சொல்லி இந்த பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இந்த பையனை ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு, அப்போ அந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறான், எதுக்கு இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை பார்த்து கேட்கிறான். அப்படி கேட்ட இந்த பையனும் சந்தோஷமா இந்த பொண்ணோடைய வாழலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான்.